2009 மே மாதம் இந்தியாவெங்கும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற காலம். அப்பொழுது தமிழ்நாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கி திரு விஜயகாந்த் அவர்கள் தேர்தல் களத்தில் தனித்து நிற்கிறார். தமிழ்நாடெங்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களிடையே பிரச்சாரம் செய்து வருகிறார். அப்பொழுது நாமக்கல் மாவட்டத்தில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். வேனிலேயே நின்று கொண்டு சுற்றி சுற்றி பரபரப்பாக பேசுகிறார். ஊழலுக்கு எதிராக நான் களமிறங்குகிறேன். ஆட்சி நடத்துவர்கள் நேர்மையாக நடத்த வேண்டும், ஊழலுக்கு இடம் கொடுக்க கூடாது என்றெல்லாம் விஜயகாந்த் பேசுகிறார், முழங்குகிறார். அந்த நேரத்தில் கூட்டத்தில் ஒரு பெண்மணி குறுக்கிட்டு, எங்கள் மாவட்ட கலெக்டர் சகாயம் மிகவும் நேர்மையானவர், ஊழலுக்கு எதிரானவர், ஏழைகள் மீது பெரிது இரக்கம் கொண்டவர், சிறப்பாக பணியாற்றுகிறார் என்று தங்கள் கலெக்டரை பற்றி பெருமையோடு சத்தம் போட்டு சொல்கிறார். விறுவிறுப்பாக பேசிக் கொண்டிருந்த திரு விஜயகாந்த் அவர்கள் இதை கேட்டவுடன் உடனே சூடு குறையாமல் ரொம்ப மகிழ்ச்சி, உங்கள் கலெக்டர் குட் கலெக்டர் என்று சொல்லுகிறார். அந்த பெருங்கூட்டம் தங்கள் நேர்மையான கலெக்டரை விஜயகாந்த் பாராட்டியவுடன் கைதட்டி ஆர்ப்பரிக்கிறது. விசில் சத்தம் விண்ணை பிளக்கிறது. நேர்மையின் சிகரமாக திகழ்ந்த சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு விஜயகாந்த் பொதுமக்கள் முன்னிலையில் குட் கலெக்டர் என்று சொன்னது அன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் செய்தியானது. நேர்மையான ஆளுமைகளை, நேர்மையான அலுவலர்களை விஜயகாந்த் அவர்கள் என்றைக்கும் பாராட்ட தவறவில்லை என்பதற்கு இது ஒரு சான்று. அது மட்டுமல்ல, விஜயகாந்த் போன்றவர்களாலேயே பாராட்டப்பட்டவர், நேர்மையின் சிகரம் என்று தமிழர்களால் அறியப்படும் சகாயம் அவர்கள். அவரை பாராட்டிய திரு விஜயகாந்த் அவர்கள் இன்று உயிரோடு இல்லை. ஆனாலும் தமிழ்நாட்டில் ஊழலுக்கு எதிரான ஒரு மாற்றத்தை எதிர்காலத்தில் இளைஞர்கள் உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் நடைபோடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.